இந்த பிரபா உணவகம் ஹரோ நகரத்திலே திறந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. ஸ்டார்டரே இப்படியாக இருந்தால் நமது மெயின் மீல் எப்படி இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. வா, டிலிஷியஸ். இலங்கை மண்ணிலே எப்படி ஒரு நெத்தலியை பொரித்து கொடுப்பார்களோ அதே போல நமது ஹரோ மண்ணிலே நம் தமிழ் உறவுகளுக்காக இந்த உணவகம் தொடர்ந்து இப்படியான நமது தமிழ் மண்ணின் வாடையோடு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகள். பிரபா உணவகம் 262 நோத்தோல் ரோட், சவுத்தரோ. போன் 0208 488 1491. தமிழ் உறவுகளே வணக்கம். உலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதிலும் பிரிட்டன் நாட்டை எடுத்துக்கொண்டால் மிக பரபரப்பாக இருக்கிறது. ஜூலை 4 என்பது ஒரு வரலாறு படைக்கப் போகின்றது. இந்த வரலாறு என்ன என்பது தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் பேசியிருந்தாலும் கூட இப்பொழுது மிக முக்கியமான விடயங்கள் பேசப்பட இருக்கின்றன. அதற்காக நாங்கள் இப்பொழுது சீமாம்பிள்ளை யோகரட்னம் அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சீமாம்பிள்ளை யோகரட்னம் அவர்களே. வணக்கம் எஸ்.கே. ராஜன் அவர்களே. வணக்கம். இந்த தேர்தல் என்று வருகின்ற பொழுது வாக்குறுதிகள் வழங்குவார்கள். ஒருவரே ஒருவர் இனிமேல் இல்லை என்ற வகையில் திட்டி தீர்ப்பார்கள். ஆனால் இனவாதம் கலந்து மற்றவர்களை காழ்ப்புணர்வோடு பார்த்து பேசுகின்ற பேச்சுக்களும் இப்பொழுது ஒவ்வொரு நாடுகளிலும் வளர்ந்து வருகின்றது. அது பிரிட்டனிலும் நடைபெற்றிருக்கின்றது. பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் மீது காழ்ப்புணர்வு கொண்ட ஒருவர் பேசிய பேச்சு தொடர்பாக இப்பொழுது பரவலாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பேச்சினால் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களும் கொஞ்சம் மனம் உடைந்திருப்பதை அவருடைய பேச்சும் அவருடைய தோற்றமும் நமக்கு காண்பிக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் தரக்கூடிய மேலதிக தகவல்கள் எவை? தேர்தல் என்று வரும் பொழுது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி அல்லது கட்சிகளுக்கிடையான மோதல் என்பது சாதாரணம். சேறுவாரி பூசும் அந்த ஒரு படலத்தையும் அவர்கள் தவிர்ப்பதில்லை. அது இந்த நாட்டுக்கு அல்ல, எந்த நாட்டிலும் இது நடந்து கொண்டதுதான். அத்தோடு பொய்கள், உண்மைக்கு மாறான செய்திகளை துணிந்தே கூறுவார்கள். பின்பு அதை தேடி பார்த்தால் அது பொய்யாக இருந்திருக்கும். ஆனால் அந்த காட்டலையில் அது போய்விடும். மக்கள் அதை பார்க்கும் பொழுது பெரும்பாலானோர் நம்புவார்கள். ஆனால் இதே போன்றுதான் சிலருடைய கருத்துக்கள், அது நல்ல கருத்தும் அப்படியே போகும், கெட்ட கருத்தும் போகும். இப்பொழுது இங்கே போட்டி என்பது டோரி, அதாவது ஆளும் கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் அடுத்தது தொழிற்கட்சிக்கும் இடையே மிக கடுமையான போட்டியும், அந்த போட்டியில் பெரும்பாலும் தொழிற்கட்சி வெல்லும் என்ற ஊகம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றே கூறலாம். ஆனால் இந்த ரிஃபார்ம் யூகே என்ற கட்சி, அதை நைஜல் ஃபராஜ் இப்பொழுது தலைமை தாங்க வந்த கட்சியானது, அவர்களுக்கு ஒரு வரலாறு உண்டு. முன்பு யூகிப் என்ற ஒரு கட்சியாக இருந்தது. அதற்கு முன்பு பிஎன்பி என்ற ஒரு கட்சி இருந்தது. பின்பு பிரெக்சிட் பார்ட்டி, பிரெக்சிட் கட்சி என்ற ஒரு கட்சி. இப்படி அந்த தோலை மாற்றுவது போல் மாற்றினாலும் அவருடைய கொள்கையும் சிந்தனையிலும் மாற்றமில்லை. அது எப்பொழுதும் வெளிநாட்டவர்களுக்கு எதிரானது. மற்றது இனவாதம் பேசுவது, முன்னுரிமை பிரித்தானியர்களுக்கு, மற்றவர்கள் இங்கு வரக்கூடாது போன்ற அந்த சில சந்தர்ப்பங்களில் பிரித்தானியருடைய மனதுக்குள் அது இருந்தாலும் அதை பெரிதாக கூறுவதில்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் கூறியது போல் இந்த தேர்தல் ஒன்று வரும் பொழுது இந்த வார்த்தை பிரயோகங்கள் அடிக்கடி கூறப்படுகின்றன. தெரிந்தோ தெரியாமலோ அவை பதிவு செய்யப்படுகின்றன. உதாரணமாக நீங்கள் கூறிய அந்த ரிஷி சுனாக்கு எதிராக ரிஃபார்ம் யூகே என்ற கட்சியில் உள்ள நபர் ஒருவர் பகிரங்கமாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். நாங்கள் பொதுவாக அந்த வார்த்தை பாக்கி என்ற ஒரு வார்த்தை பல வருடங்களுக்கு முன்பு இங்கே சாதாரணமாக பேசப்பட்டு பின்பு அந்த இனவாதத்துக்கு எதிரான சட்டங்கள் இங்கே கொண்டு வரப்பட்ட பின் இந்த பாக்கி என்று, அதாவது பாகிஸ்தான் என்ற அவர் கூறினாலும் அது எங்களை போன்ற ஆசிய மக்களைத்தான் குறிப்பிடும். ஆனால் இப்பொழுது பிரதமரை அந்த வார்த்தை கூறி இந்த கட்சியில் உள்ள ஒரு நபர் கூறியது, அது அவருடைய பிள்ளைகளையும் பாதித்திருக்கிறது, பிரதமரையும் பாதித்திருக்கு. நேற்று அவர் கூறிய அந்த கருத்தானது மிகவும் கவலைப்பட்டு கதைத்திருந்தார். உண்மையில் கூறினார், தனக்கு நிறைவே கோபமாயிருக்கிறது, கவலையாம் இருக்கிறது. அவர் கதைக்கும் பொழுது அவருடைய
குரல் தளத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இது இந்த நேரத்தில் தேர்தலில் எப்படி மாறும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. உதாரணமாக ரிஷி சுனாக்கு ஒவ்வொரு நாளும் சரிவு 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 என்று பல விடயங்கள் சரிந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறார். ஆனால் இப்படியான நேரத்தில் இந்த அவருக்கு எதிராக இனவாதம் கக்கும் அந்த பேச்சுக்களானது சில ஆதரவுகள் அல்லது ஒரு அனுதாப அலையை கூட தோற்றுவிக்கலாம். பொதுவான மக்கள் இப்படியானதுகள் வளரவிடக் கூடாது என்று அவருக்கு ஆதரவாக வாக்களிக்கலாம். அது பெரிய வெற்றியை தராவிட்டாலும் அந்த சம்பவங்கள் பேக்ஃபயர் பண்ணும் என்று ஆங்கிலத்துக்கு கூறுவோம், திரும்பி மீள அவர்களுக்கே வரும். அந்த ரீதியில் இந்த ரிஃபார்ம் யூகே என்ற கட்சி தாறுமாறான பேச்சுக்களை பேசிக்கொண்டு வருகின்றது. ஆனால் இன்னொரு விடயம், இந்த தேர்தல் என்று வரும்பொழுது எல்லா நாடுகளிலும் மக்கள் ஒரே விதமாக சிந்திக்கிறார்களோ என்று தெரியல. உதாரணமாக நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் ட்ரம்ப் நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த CNN தொலைக்காட்சி விவாதத்தில் கூறிய பொய்கள், மிக பெரிய பெரிய பொய்களை கூறினாலும் அந்த பொய்கள் ஓரளவுக்கு ஈடுபட்டு கொண்டே போகின்றன. அதே போல பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் சில உண்மைக்கு மாறான தகவலை கூறப்பை. பிரித்தானியாவிலும் இதுதான் நடக்கின்றது, உண்மைக்கு மாறான தகவல்களை கூறிக்கொண்டே இருப்பார்கள். நைஜல் ஃபராஜ் என்பவரை பொறுத்தவரையில் இந்த விவகாரம் பகிரங்கமாக வந்து அவருக்கு எதிராக மாறியது. 27ஆம் தேதி நடைபெற்ற பிபிசியினுடைய கொஸ்டின் டைம் ஸ்பெஷல், அதாவது விசேடமான கொஸ்டின் டைம் கேள்வியில் அவர் கலந்து கொண்டார். அப்பொழுது அவருக்கு எதிரான இந்த கருத்து வெளியே கொண்டு வரப்பட்டது. அதில் அவர் கூறுகிறார் என்னென்றால், அந்த அப்படி கூறியவர்கள், என்னுடைய கட்சியிலிருந்து அப்படி கூறியவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள், அந்த அவருடைய பெயர்கள் பிரிண்ட் பண்ணி இருந்தாலும் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று ஒரு வார்த்தையை கூறினார். பிபிசியினுடைய கொஸ்டின் டைம் வியாழக்கிழமைகளில் நடந்து அல்லது வெள்ளிக்கிழமைகளில் விசேடமாக நடக்கும் பொழுது ஆரம்பத்தில் அவர் இப்படியான கருத்துக்காக தான் மனம் வருந்துகிறேன் என்று கூறினாலும் குறிப்பிட்ட இந்த கொஸ்டின் டைம் நிகழ்ச்சியின் போது இதற்காக நான் மன்னிப்பு கோரப்போவதில்லை, இது கூறியவர்கள் இதில் போட்டியிட மாட்டார்கள், ஆகவே அதற்காக நான் மன்னிப்பை தேடப் போவதில்லை என்று கடுமையாக கூறியிருந்தார். அடுத்தது கிரீன் பார்ட்டிக்கும் இவருக்கும் இடையில் தான் கொஸ்டின் டைம், வெள்ளிக்கிழமை கொஸ்டின் டைம் மிக மோசமாக நடைபெற்றது. அதில் கிரீன் பார்ட்டி பொதுவாக கருத்துக்களை கூறாமல் தளதளத்து போனதும், அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நைஜல் ஃபராஜ் மிக திறமையாக விவாதித்ததும் மக்களிடையே பெரிய கரகோஷத்தையும் பெற்றது. ஆகவே இந்த நாளுக்கு நாள் எங்கே நிற்கிறது என்று கூறும் பொழுது நைஜல் ஃபராஜுடைய அந்த ரிஃபார்ம் யூகே என்ற கட்சி மிகப்பெரிய ஒரு அதிரடி மாற்றத்தை பிரித்தானியா கொண்டு வரப் போகிறது என்பது உண்மை. ஏனென்றால் அவர்களுக்கு விழும் வாக்குகள் டோரி கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வாக்குகளை பிரிக்கும், அதே நேரம் அது தொழிற்கட்சிக்கு ஆதரவாக இருக்கும். இன்னொரு விதமாக இந்த தொழிற்கட்சியினுடைய வெற்றி 20 அல்லது 24 புள்ளிகளுக்கு மேல் வென்று கொண்டிருந்த அந்த தொழிற்கட்சி சில சந்தர்ப்பங்களை சில வாக்குகளை இழக்கலாம். அதாவது இந்த வீதாச்சாரத்தில் அவர்கள் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சிறிய சிறிய கட்சிகள் இருக்கின்றன என்பதையும் நாங்கள் இந்த நேரம் மறக்கக்கூடாது. அவர்களுக்கு விழும் வாக்கும் பிரியும் பொழுது அது பெரிய கட்சிகளை பாதிக்கும் என்பதை இந்த நேரத்தில் சேர்த்துக் கொள்றான். ரிஃபார்ம் யூகே அந்த கட்சியினுடைய நிறுவனர் நைஜல் ஃபராஜ் அவர்கள் இந்த பிரெக்சிட் விடயத்திலும் ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கின்றார். இப்பொழுது சாதாரண பொதுமக்கள் எல்லாம் இந்த பிரெக்சிட் தொடர்பாக, அதனால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் தொடர்பாக இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் கருத்துக்கள் முன்வைத்து வருகின்றார்கள். ஊடகங்களில் மிக வெளிப்படையாக அவர்கள் பேசுகின்றார்கள். இருந்தாலும் கூட நைஜல் ஃபராஜ் போன்றவர்கள் இன்னும் பிரெக்சிட் தொடர்பாகவே அவர்கள் உறுதியாக இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது பற்றி நாங்கள் விரிவாக பேச வேண்டிய கட்டம் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஜோஹரட்னம் அவர்களே. நிச்சயமாக. ஏனென்றால் இந்த பிரெக்சிட் என்ற உங்களுக்கு தெரியும், கடந்த பொது தேர்தலில் இந்த பிரெக்சிட் என்பதுதான் பெரிய ஒரு பொருளாக இருந்தது. ஆனால் இந்த முறை அது பெரிய பொருளாக எடுக்கப்படவில்லை. காரணம், அவர்கள் கூறியது போன்று இந்த பிரெக்சிட் என்றதை அவர்கள் சாதித்து விட்டார்கள். ஆனால் அதனுடைய விளைவுகள் மக்களால் உணரப்படுகிறது என்பது உண்மை. அதை வெளியில் கூறாமல் தங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்காள் என்பதும் உண்மை. ஆனால் இந்த தேர்தல் என்று வரும் பொழுது இந்த சிறிய கட்சி, லிபரல் டெமோக்ராட், கிரீன் கட்சி, SNP போன்ற கட்சிகள் பகிரங்கமாக இந்த பிரெக்சிட்டை குற்றம் சாட்டுகின்றார்கள். நாங்கள் ஒரு கட்டத்தில் மீண்டும் ஐரோப்பாவோடு இணையும் ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அது சேர்ந்தே ஆகணும், அல்லது ஏதோ விதத்தில் அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று பகிரங்கமாக கூறியிருக்கிறார்கள்.
ஆனால் தொழிற்கட்சி இங்கேயும் சற்று மௌனம் சாதிக்கிறது. எப்படி கூறண்டா, அது முடிந்தது, அது பிரெக்சிட் என்பது முடிந்து விட்டது, அதுக்காக நாங்கள் மீண்டும் இணையப் போவதில்லை என்று பேர் கூறுவதற்கும் மற்ற எதிர்கட்சிகளுக்கும் சிறிய வேறுபாடு இருக்கிறது. இது பல தடவைகளில் தொழிற்கட்சி பல கேள்விகளில் ஒரு சரியான பதிலை கூறாமல் ஒரு மாறி அங்கும் இங்கும் கூறும் ஒரு நிகழ்ச்சி அவர்களுக்கு ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. இந்த பிரெக்சிட் விவகாரத்துக்கு அவர்கள் பகிரங்கமாக கூறாததுக்கு இன்னொரு காரணம், பிரெக்சிட் என்பதை தொழிற்கட்சி பகிரங்கமாக ஆதரிக்குமாயிருந்தால் இது ஒரு புள்ளியே காணும் டோரி கட்சிக்கு, அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கோ அல்லது யூகி போன்ற கட்சிகளுக்கோ அல்லது ரிஃபார்ம் யூகேக்கு இந்த ஒரு புள்ளி மட்டும் காணும். பாருங்கள் தொழிற்கட்சி வந்தவுடன் ஐரோப்பா ஒன்றியத்தில் இணைய போகிறது, அவர்களுக்கு வாக்களியா என்று கூறுவார்கள் என்ற பயம் நிச்சயமாக தொழிற்கட்சிக்கு உண்டு. அதற்காக அவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள் என்று கூட நான் கூறலாம். சின்ன கட்சிகள் பயப்படாமல் கூறுவார்கள். உதாரணமாக SNP, கிரீன் பார்ட்டி, லிபரல் டெமோக்ராட் போன்ற கட்சிகள் இப்படித்தான் வந்தாலும் அவர்கள் ஆட்சியை பிடிக்க போவதில்லை, கொஞ்சம் இடங்களை பிடிப்பார்கள் பாராளுமன்றத்தில். ஆகவே அவர்கள் துணிந்து எதையும் கூறலாம். ஆனால் தொழிற்கட்சி அப்படி பகிரங்கமாக கூற முடியாது. ஆகவே இந்த பிரெக்சிட் என்பது நான் நினைக்கின்றேன் இன்னும் சில வருடங்களில் மீண்டும் ஒரு பெரிய பொருளாக பேசப்படும் என்பதில் மாற்றமில்லை. தொழிலாளர் கட்சி, குறிப்பாக கியர் ஸ்டார்மர் அவர்கள் கேள்வி நேரத்தின் பொழுது சில கேள்விகளுக்கு மழுப்பலாக அல்லது நழுவும் போக்கில் பதில்கள் அளித்திருப்பதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள், எல்லோருமே பார்த்திருக்கின்றார்கள். அவ்வாறான போக்கு ஏன் என்ற கேள்வி எழுகிறது. குறிப்பாக டாக்ஸ், வரி விதிப்பு தொடர்பாக பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் மிக அழுத்தமான கேள்விகளை கேட்கின்ற பொழுது கூட இவர் அந்த கேள்விகளில் இருந்து நழுவிச் சென்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது ஏன்? இதுவும் பிரெக்சிட் போன்ற ஒரு விடயம் தானா? இது 3 விடயங்கள் முக்கியமாக பேசப்படுகின்றன. ஒன்று இந்த வரி வரி, மற்றது இமிகிரேஷன், பொருளாதாரம். இந்த 3 விடயங்கள் தான் பெரிதாக பேசப்படுகிறது. பொருளாதாரம் என்பதை ரிஷி சுனாக் எவ்வளவுதான் கூறினாலும் பொருளாதார ரீதியாக இங்கே வீழ்ச்சிகள் வந்து கொண்டிருப்பதை கண்கூடாக காண்பதனால் அந்த சொல்லை விட்டு இந்த அடுத்த 2 சொல்லுக்குள்ளே நிற்கிறார்கள். ஒன்று இமிகிரேஷன், அடுத்தது வரி. இந்த வரி என்பது, டாக்ஸ் என்பது மக்களை பயப்படுத்தும் ஒரு விடயம். யார் வந்தால் டாக்ஸ் கூட்டுவார்கள், யார் வந்தால் டாக்ஸ் எங்களுக்கு குறையும் என்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கிறது. இந்த நேரத்தில் தொழிற்கட்சி வந்தால் நிச்சயமாக வரி கூடும் 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 என்று தொடர்ந்தும் ரிஷி சுனாக்கினுடைய கட்சியும் ரிஷி சுனாக்கும் மீண்டும் 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 அதை ஒரு மந்திரமாக கூறிக்கொண்டு வருகின்றார்கள். இது மக்கள் மனதில் ஒரு அச்சத்தை ஏற்படும். அது பகிரங்கமாக 2-3 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் போது, அந்த கொஸ்டின் டைம் நிகழ்ச்சிகளின் போது, நொட்டிங்ஹாம் யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற விசேட கேள்வியின் போது கூட இந்த வரி விடயத்தில் தொழிற்கட்சியை நம்பாதீர்கள், அவர்கள் பதவிக்கு வந்த அடுத்த நாளே வரியை உயர்த்துவார்கள், என்னுடைய வீட்டை கவனியுங்கள், நான் சொல்றதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இது நடக்கும் என்று மிக மிக காட்டமாக சாடியிருந்தார்கள். அதை ரிஷி சுனாக் கூடுதலாக சொன்னா, இந்த நாட்டை தொழிற்கட்சியிடம் அடகு வைக்காதீர்கள், அது உங்களை அழிவுக்கு கொண்டு போகும், மிக மோசமான ஒரு தாக்குதலை தாக்கியிருக்கிறார். ஆனால் அப்படியான நிலையில் உண்மையான தொழிற்கட்சியானது அதே வேகத்தில் திருப்பி அடித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வரி விடயங்களில் சில இடங்களில் நாங்கள் வரி விதிக்க மாட்டோம், அங்கு இங்கு என்று 2 விடயத்தை தொட்டு காட்டுகிறார்களே தவிர அழுத்தம் திருத்தமாக நாங்கள் வரியை கூட்ட மாட்டோம் என்று கூறவில்லை. ஆகவே அந்த ஒரு சொல்லு ரிஷி சுனாக்கு மிக வாய்ப்பாக இருந்தது. அன்று நடந்த நொட்டிங்ஹாம் யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற அந்த விவாதத்தின் போது பல தடவை இதை அழுத்திய ரிஷி சுனாக் கேட்ட பொழுது ஒவ்வொரு தடவையும் கியர் ஸ்டார்மர் அதுக்கு பதில் கூறாமல் மழுப்பியது அன்று உண்மையில் ரிஷி சுனாக்கு ஒரு கூடிய பாயிண்ட் வெற்றி மாதிரி காணப்பட்டது. இது விவகாரம் என்னவென்றால், இந்த வரி எப்படியும் வரியை கூட்டாமல் யாரும் ஆட்சி செய்ய முடியாது, அது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே நீங்கள் வரியை நான் கூட்ட மாட்டேன் என்று சொன்னால் அதை நம்புவதற்கும் யாரும் தயாராக இல்லை. ஆனால் கியர் ஸ்டார்மர் சற்று கவனமாக இருக்கிறார் என்றால், இல்லை நான் வரியை கூட்ட மாட்டேன், அதாவது தொழிற்கட்சியானது வரியை கூட்டாது என்ற ஒரு வார்த்தையை கூறிவிட்டால் நிச்சயமாக வரி கூட்ட வேண்டி வரும் அடுத்த 5 வருடங்களுக்கு. உடனடியாக இதை வைத்துக்கொண்டே தொழிற்கட்சியை தாக்குவதற்கு எதிர்கட்சிகள் அப்படியே ஆரம்பிக்கின்றன. ஆகவே இந்த
விடயத்தை தான் மாட்டுப்படக்கூடாது என்பதனால் அவருக்கு தெரியாததல்ல, இந்த பதில் தெரியாததல்ல, ஆனால் சொல்லி அதை தனக்கு எதிர்ச்சொல்லாக மாற்ற விரும்பாதனால் அந்த வரி விடயத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறாமல் அங்கு ஒன்றும் இங்கொன்றுமாக இருந்தார். அடுத்தது நீங்கள் சொன்ன இரண்டாவது விவகாரம் இமிகிரேஷன், குடிவரவு. இந்த நாட்டுக்குள் வருபவர்கள் பற்றிய ஒரு கேள்வி, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த ருவண்டாவுக்கு அனுப்புறது என்ற விவகாரம் அதாவது ஆளுங்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய ஒரு கைக்குழந்தை என்றே கூறலாம். ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து ருவண்டா என்ற ஒரு விவகாரத்தை கொண்டு வந்து இங்கே வருபவர்களை தடுத்து, இந்த சிறிய படகுகளில் வருபவர்களை தடுத்து வைத்து ருவண்டாவுக்கு அனுப்ப போகும் என்று ஒரு பெரிய கனவு, அது பெரிய ஒரு திட்டமாகவும் படங்களாகவும் வீடியோக்களாகவும் காட்டினார்கள். ஆனால் இந்த பொது தேர்தல் என்று வரும் பொழுது அந்த கதை அப்படியே அமர்ந்து விட்டது. ஏனென்றால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் அவர்கள் சொன்ன அந்த ருவண்டா திட்டத்தை கொண்டு வர முடியும். ஆனால் போற போக்கில் அவர்கள் ஆட்சிக்கு வர மாட்டார்கள். ஆகவே இந்த ருவண்டா திட்டம் தோல்வியடையும். ருவண்டா என்ற விவகாரத்தை தான் முதல் நாளே ரத்து செய்வேன் என்று கியர் ஸ்டார்மர், அதாவது தொழிற்கட்சி தலைவர் வேறு கூறியிருக்கிறார். இதனால் ஆளுங்கட்சிக்கு மிக மிக பெரிய கோபம் தொழிற்கட்சி மீது. இந்த ஒரு இடத்தில் வைத்து இவர்களை அடித்தால்தான் தங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ், அதாவது தாங்கள் வெல்லப்போவதில்லை என்று அவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த மெஜாரிட்டி பெரும்பான்மை என்பதை, மிகப்பெரிய பெரும்பான்மை தொழிற்கட்சி வரக்கூடாது என்பதனால் சில முக்கியமான புள்ளிகளை வைத்து தாக்குகிறார்கள். அதில் இந்த குடிவரவு விவகாரம். அந்த விவாதத்தில் ரிஷி சுனாக் கேட்டார், இந்த குடிவரவு விவகாரத்தில் இந்த வருபவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், உங்களுடைய திட்டம் என்ன என்னும் பொழுது அவர் கூறுகிறார், இந்த கள்ளமாக இங்கே வருபவர்களை கடத்தி வரும் இந்த கடத்தல்கார குழுக்களுக்கு எதிரான ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்க போறோம். பல நாட்டு உளவு ஸ்தாபனங்கள், இராணுவர்கள், கடற்படையினரை கொண்டு அவர்களை அந்த விடயத்திலிருந்து செய்ய விடாமல் தடுப்பேன் என்று கூறுகிறார். ஒழிய வந்தவர்களை என்ன செய்ய போறீர்கள் என்று கேட்கும் பொழுது அதுக்கு அவரால் பதில் கூற முடியவில்லை. அதே நேரம் ரிஷி சுனாக்கு இன்னொரு புள்ளி வாய்ப்பாக அமைந்தது. அவர் கூறுகிறார், பிரான்சில் உள்ள கலே என்ற பகுதியில் இன்னும் பலர் இன்னும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாருங்கள், அடுத்த வாரம் இந்த டோரி கட்சி இல்லாம போய் கியர் ஸ்டார்மர் பதவிக்கு வந்தால் இந்த ருவண்டா என்ற விவகாரம் எல்லாம் போயிடும். ஆகவே எங்களை அவர்களை அனுப்ப மாட்டார்கள். ஆகவே மேலும் பலர் இந்த நாட்டுக்குள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனை அவர் சுட்டி காட்டுகிறார். கலையில் கனவேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். கியர் ஸ்டார்மர் வரும் வரையும். அவர் வந்தபின் இன்னும் அதிகமான மக்கள் இந்த நாட்டுக்கு வரும் பொழுது ஏற்கனவே வந்த மக்களை வைத்திருக்க இடமில்லை, நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் என்ற கேள்விக்கு நேரடியாக கியர் ஸ்டார்மர் பதில் கூறவில்லை. இது அவருக்கு ஒரு வீக் பாயிண்ட், அதாவது அவருடைய வெற்றிக்கு சரிவான ஒரு காரணமாக இருக்கிற. ஏனென்றால் அவர்கள் கூறுகிறார்கள், ஆளுங்கட்சி என்ன கூறுகிறார் என்றால், என்ன செய்வார்கள் என்றால், அதிகமான தொகையான மக்கள் வருகிறார்கள் என்றவுடன் அதில் அம்னஸ்டி என்பால் ஒரு பொது மன்னிப்பு என்று சிலருக்கு கொடுத்து அவர்களுக்கு விசாவை கொடுத்து அந்த தொகையை குறைப்பார்கள் என்று. இது டொனி பிளேயர் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பொது மன்னிப்பை இவர் மீண்டும் கொடுப்பாராயிருந்தால் இன்னும் பல வெளிநாட்டவர்களுக்கு இந்த நாட்டில் வாழும் ஒரு சந்தர்ப்பம் அதிகமாக கிடைத்துவிடும். அது ஒரு காலத்தில் தொழிற்கட்சிக்கு வாக்கு வங்கியாக மாறும் என்ற ஒரு புள்ளியும் இங்கே இருக்கு. அதனையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே எதிர்வரும் இன்னும் 4ஆம் தேதி, ஜூலை 4ஆம் தேதி நடக்க போகும் இந்த தேர்தலில் நீங்கள் முதல் கூறியது போன்ற ஒரு பெரிய அதிரடி மாற்றம் பிரித்தானியால் நடைபெறவே போகின்றது. இந்த நேரத்தில் இன்னொரு பொருட்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திடீரென்று பிரான்சும் தன்னுடைய பொது தேர்தல் அறிவித்ததனால் அங்கும் ஒரு அல்லோல நிலை காணப்படுகிறது. தீவிர பிரதேசவாதி கட்சி பெரும்பாலும் பல இடங்களில் வெற்றிகளை பெற்று பாராளுமன்ற இருக்கைகளை நிரப்பப் போகிறது. அதற்கு எதிராக தீவிரவாத இடதுசாரிகள் ஒரு முன்னணியாக வந்தாலும் ஏறக்குறை 35 அல்லது 36% பிரான்சில் இந்த RN என்ற இந்த தீவிர பலசார மெரின் லே பென்னுடைய கட்சி எடுக்கும் பொழுது நாங்கள் ஒன்றை நினைத்து பார்க்கணும். உதாரணத்துக்கு பிரதமராக ஜோர்டன் பார்டெல்லா வந்து, இங்கே பிரதமராக கியர் ஸ்டார்மர் வந்து, அமெரிக்காவில் ட்ரம்ப் பிரசிடெண்டாக வந்து, ரஷ்யாவில் தொடர்ந்து புட்டின் இருப்பாராயிருந்தால் அடுத்த சில வருடங்களில் இந்த உலகம் எப்படி மாறப்போகிறது என்பது ஒரு அச்சத்தை கூட்டுகிற. உதாரணமாக நைஜல் ஃபராஜ் போன்றவருடைய கை ஓங்கி வரும். அது அவர்கள் ஆட்சி அமைப்பார்களா என்பது முடியாது. ஆனால் இப்பொழுது
ஆட்சி அமைக்க மாட்டார்கள் என்று நாம் நினைத்த RN என்ற FN அல்லது RN என்று கூறுகிற இந்த பிரான்சினுடைய கட்சி இன்று பதவியை பிடித்து ஆட்சிக்கு வரும் அளவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் இது ஒரு உந்து சக்தியாக இங்கே பிரித்தானியாவில் உள்ள நைஜல் ஃபராஜுக்கும் கொடுக்கும் என்பதும், அமெரிக்காவில் ட்ரம்ப் பெரும்பாலும் வருவார் என்று தெரிகிறது. CNN விவாதத்தின் போது பைடன் அவர்கள் பல மோசமான முறையில் அந்த கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தது. இத்தனை குற்றங்கள் செய்த ட்ரம்புக்கு இன்னும் ஒரு பூஸ்ட், ஒரு உந்து சக்தியை கொடுத்திருப்பதனால் எதிர்காலத்தில் இப்படியானவர்கள் தான் தலைவர்களாக வருவார்கள். ஆகவே உலகம் எங்கே போகிறோம் என்ற அச்சம் நாங்கள் பிரித்தானியாவுக்குள் இருந்தாலும் உலகத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டிய தேவை இப்போ எங்களுக்கு வந்துள்ளது. ஜூலை 4ஆம் தேதி தேர்தல். இந்த தேர்தல் தரும் முடிவுகள் என்ன என்பதை எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே தேர்தலின் பொழுதும் பேசுவோம், தேர்தலின் பின்னரும் பேசுவோம். மிக்க நன்றி யோகரட்னம் அவர்களே. நன்றி ராஜன். வணக்கம். நன்றி. வணக்கம். இந்த பிரபா உணவகம் ஹரோ நகரத்திலே திறந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. ஸ்டார்டரே இப்படியாக இருந்தால் நமது மெயின் மீல் எப்படி இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. வா, டிலிஷியஸ். இலங்கை மண்ணிலே எப்படி ஒரு நெத்தலியை பொரித்து கொடுப்பார்களோ அதே போல நமது ஹரோ மண்ணிலே நம் தமிழ் உறவுகளுக்காக இந்த உணவகம் தொடர்ந்து இப்படியான நமது தமிழ் மண்ணின் வாடையோடு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகள். பிரபா உணவகம் 262 நோத்தோல் ரோட், சவுத்தரோ. ஃபோன் 0208 488 1491.